ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடைய பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹை ஃபீவர் ஆரம்பித்து விட்டது. வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் முதலில் ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் இன்றைய பொழுது நாங்கள் வாரம் 624 இணைய போகின்றோம். அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகனான் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பொருச்சொல் மற்றும் தினக்கவி, அதனைத் தொடர்ந்து எண்ணப்பறவை இருக்கின்றது கே ஷார்மா அவர்கள் தொகுப்போடு. அதனைத் தொடர்ந்து வருகின்றது அறிவு கலைஞர் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள். இப்படியாக நிறைய நிகழ்வுகள் இன்று இடம்பெற காத்திருக்கின்றது. எல்லோரும் உற்சாகத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று என்பதாக கேட்டபடியே இனிய வணக்கம். வாருங்கள் ஐயா, வாருங்கள் வச்சு தாமட்டவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல வனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி வங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து வந்து முதல் புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. பிறக்கிற வருஷம் பராபவ வருஷமாகும். அந்த வருஷம் பிறக்குது இன்னைக்கு ராத்திரி காலையில 4:30 போல நிமிஷத்துக்கு அந்த வருஷம் பிறக்குது. காலையில பிறக்கிற நேரம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு. வாரேசன் சொல்ற அந்த செவ்வாய்க்கு தான் நாளைக்கு உடுக்கக்கூடியது சிவப்பு கலரும் வெள்ளை சேர்ந்தது. அப்ப இந்த வருஷம் பிறக்கிற நேரம் ரொம்ப நல்ல முகூர்த்தமா இருக்கு. ராஜா வியாழனா வாரார். இந்த வருஷத்துல வியாழன் ராஜாவா வரதுனால சாந்தி சமாதானம் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு இதா வரும். மந்திரி செவ்வாய். ஆனா இடைக்கிட சின்ன சின்ன மனஸ்தாவளங்களும் சண்டை சச்சரவுகளும் வரப்பாக்கும். ஆனாலும் இந்த வியாழ பகவானை சமாதானமாக்கி விடுவார். அப்படி பார்க்கிற நேரம் பிறக்கிற இந்த வருஷத்துல யோகங்கள் போகங்கள் எல்லாம் இருக்கு. அதே மேஷ ராசிக்காரங்களுக்கு 11 லாபத்தை கொடுத்துக்கிறாரு. 5 விரயம். ரிஷபராசிக்கு 4 ஆதாயம், 14 விரயம். நீங்க போட்டதை பார்த்தேன் நான். ஆமா. அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு 8, அப்புறம் 11 விரயம். கர்க்கட ராசிக்கு 8, 2. சிம்ம ராசிக்கு 5, 5. சரி சரிசமனா இருக்கு. ஆமா. அப்புறம் கன்னி ராசிக்கு 8, 11. விருச்சிக நல்லா. அப்புறம் கன்னிக்கு துலாம் 5, 14. விருச்சிகத்துக்கு 11, 5. 11, 5. தனுவுக்கு 14, 11. மகரத்துக்கு சரியா இருக்கும். வாங்கல் கொடுக்கறது 2, 8. கும்பத்துக்கு 2, 8. மீனராசிக்கு 14 லாபம், 11 சிலவம். இப்படியாக இந்த வருஷத்துல ஆக மொத்தம் கொடுத்திருக்கிறாங்க. மொத்த யோகங்கள் 93, 103 செலவான கொடுத்திருக்கு. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட புத்தி இருக்குத்தானே. அதுதான் உழைச்சாட்டான எல்லாம் வரும். அதை வச்சு நாங்கள் செலவு அதை வாங்கணுமா இதை வாங்கணுமா இல்லாமல் வாங்கக்கூடியதை வாங்கி சேமிக்கக்கூடியதை சேர்த்து நல்ல அன்பு உள்ளங்களாக இந்த பிறக்கிற பராபவம். பரான்னா முன்னொரு காலத்துல அர்த்தம். பரான்னு கேட்டா பராபரா பரமா. இப்படியாவது நிறைய பராவளிய பாட்டுகள் நிறைய இருக்கு. ஆகவே இந்த வருஷத்தை நாங்கள் நல்லந்தமிழ் ஆன்மீக பாலம் மூலமாக வருஷத்தை வரவேற்றுக் கொண்டு எல்லா உள்ளுங்களுக்கும் புதுவர வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். என்ன மீனிங் ஐயா அந்த பராபவ
அது ஒரு பேரம்மா, பராபவாசம்னு பேர் ஆ. இந்த வருஷத்துக்கு. இந்த வருஷத்துல வந்து பராப வருஷத்துல அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டாக்கா, மழை நல்லா வருமா, ஆ. விவசாயங்கள் நல்லா செய்வாங்க. ஆ. ம். வேற்று வேற்று இனத்தவர் இருக்காங்க தானே, இப்போ உங்களோட கோவிச்சு கொண்டிருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஆ. அதுவும் வியாழன் வைகாசி மாசத்துல மாறி கடகராசிக்கு போறாரு. அந்த ஒரு வருஷம் அவர் இந்த நாட்டை ரொம்ப நல்லா காப்பாத்துவார். ஆ. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த இடையூறு குடுக்கிறவங்க இருக்காங்க தானே. ஆமாமாமா. ம். தாண்டி வரணும். அதாவது கூட இருந்து குழி பறிக்கிறது. என்னதான் இருந்தாலும் எல்லா இறைவனோட அருளாலே நாம் முன்னோக்கி செல்வதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பிரார்த்தனை செய்வோம். வாங்கோ, தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ, வாங்கோ, வாங்கோ. அதனாலதான் இந்த வருஷம் போட்டு நீங்கள் பங்குனி மாசம் மூத்தோர் மாண்பு போற்றுவோம் என்று. மூத்தோர் சொல்லும் மூத்த நெல்லிக்கையும் முன்னே கசக்கும், பின்னே தண்ணி குடிச்சா இனிக்கும். பின்னே தண்ணி குடித்தோடனே இனிக்கும். அமிர்தத்துக்கு அமிர்தமாக தேன் அமிர்தமாக வாயிலே இருக்கும். இருக்கும். ஆகவே எல்லாரும் எல்லா இன்புற்று இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து தொடர்ந்து பேசுவோம். யாரா வந்தா நாங்க வரவேற்றுக் கொள்வோம். ஐயா, ஒரு கேள்வி. இப்ப ஒரு பிள்ளை 19ஆம் தேதி பிறந்திருந்தார். அப்ப அவருக்கு அந்த 31 18 வருமா? 18ஆம் தேதி வருமா? 19ஆம் தேதி வருமா? அது எந்த மாசம் நீ மாசம் இந்த போன மாசம் மார்ச். மாசம் 19 19 அம்மா 30 நாள் ஆயிருக்கு. அதான் ஒரு நாள் கூடுனாலும் குத்தம் இல்லையாம்மா. இல்ல இது 18 என்று சொல்லுகிறார்கள். ஆனா அவர் பிறந்தது 19. அது சரி வருமா? 31 அன்னைக்குல அப்படி வருமான்னு கேட்கிறேன். 31 செய்யலாம். அதனால குத்தம் இல்லையம்மா. அதாவது 31 நாள் கழிஞ்சு விட்டாச்சானா நீங்க இப்ப அன்னைக்கு ஒரு இல்லையே, நான் கேட்கிறது என்னண்டால் ஐயா, இப்ப 31 என்று சொன்னால் இப்ப 19 பிறந்தால் 19 தானே வரும், 18 வருமான்னு கேட்கிறேன். இல்ல மாச கணக்கு 31 இருக்கு, 32 இருக்குதானே சில மாசங்கள். இல்ல போன மாதம் நான் நினைக்கிறேன் 31 என்ன முடிஞ்சது. பாப்போம் அப்படி போறோம். வரும்போது நீங்க வார நேரம் இப்ப அன்னைக்கு ஒரு கேஸ் வந்துதாம்மா, குழந்தை வந்து 6 மாசம் ஆச்சு, இப்பதான் புண்ணியம் பண்றாங்க. ஓ. ஏன்னு கேட்டா அந்த குழந்தை வந்து குறமாசத்துல பிறந்ததா. ஆ, ஆ. அவங்க ஆஸ்பத்திரியில ஒரு கண்ணாடி கூட்ட வச்சிருந்துட்டு இப்பதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துரு. அது சரியா? நாங்க என்ன போன அதெல்லாம் மாசம் பார்க்கல. ஐயா, மார்ச் வந்து 31 முடிஞ்சது. அன்னைக்குல. அப்போ ஒரு நாள் கூடுமா, சுத்தம் இல்லை. இல்ல இது குறையிற மாதிரியல்ல இருக்குது. 19 அல்ல வரணும் அப்படியாண்டா. 9 சொல்லும்போது ஒரு நாள் கூட்டி செய்வது நல்லதம்மா. எதுவுமே குறையா வரக்கூடாது. இல்ல அதான் கேட்கிறோம் ஐயா. இப்ப 19 என்றால் 19 தானே வரும் அந்த ஒரு மாசம் அன்னைக்குள்ள. இப்ப 18 வருமானு கேட்கிறேன். 30 நாள் தானே வச்சுட்டு கிடையாது. 30 நாள் காப்பு. 30 செய்யறதா? நாங்க 31 நினைச்சோம். 30 நாள் காத்துட்டு செய்யலாம். 30. ஓகே. இப்ப எல்லாம் 26லயே செய்யறாங்களேம்மா. அங்க ஆமாமா. போனா ஆனால் இதுக்கு ஐயா இப்ப அந்த நேர காலம் பாக்குறதா? இல்ல தானே ஐயா? இல்ல புண்ணியாதானம் செய்யறதுக்கு நேரம் வேலை ஒண்ணும் கிடையாது. இதுக்கு தேவையில்லை தானேயோ? ஒற்றப்பட்ட நாள், வெட்டப்பட்ட நாள் அவங்களுக்கு கணக்கு இருக்காது. ஆ. அதை வச்சுக்கொண்டு அது அட்டமையா இருந்தாலும் அமாவாசையா இருந்தாலும் புண்ணியாத்தை பண்ணி விட வேண்டியது. அதுக்கு எல்லாம் நாள் பார்க்கணும். இதுக்கு பாக்குற வீட்டு பிள்ளைக்கு தானே. பார்க்கறது இல்லை. சரி சரி. இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்ப எத்தனை மணிக்கும் 12 1 மணிக்குள்ள செய்யலாம் தானே என்ன ஐயா? ஓகே ஓகே. நாளைக்கு எல்லா ஊர்லயும் நாளை புது வருஷத்தை கொண்டாடுவார்கள். ம். ஆகவே தை விசேஷம் நாளைக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் விஷுக்கண்ணி வைப்போம். கண்ணாடி படத்துக்கு பூ மாலையில போட்டு நகையெல்லாம் சாத்தி கும்பம் வச்சு கனிவர்க்கங்கள் பலாப்பழத்திலிருந்து எல்லா பழங்களும். இப்ப இந்த ஊர்ல வந்து இந்த கசு பழம் கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப விசேஷமாமா. கஜு பழம். கஜு பழம் ரொம்ப விசேஷம். கஜு பழம் ரொம்ப விசேஷம். இதுல ஐயா இப்ப நீங்க பழங்கள்னு சொல்லும் பொழுதுதான் நான் கரார் மக்களுக்கு இருந்த கேள்விதான் இது. இப்ப சூலாயுதங்களில் எலுமிச்சை ஏன் குத்தப்படுகிறது என்று இருந்தது. அதுல போட்டிருந்தார்கள் முக்கணிகளில் வண்டு குற்றம், அதாவது மலனு கண்டு போட்டு மலரு மலரு. அடுத்தது பலாவில், நீங்க சொன்ன பலாவில் வியர்வை குற்றம் வியர்வை. அடுத்தது வாழையில் புள்ளி குற்றம்,
வாழைப்பழத்துல. எலுமிச்சையில் பெருமை, குற்றமற்ற தேவகனி என்று சொல்கின்றார்கள். இதில் வந்து இப்போ எல்லாம் ஓகே, வண்டு அந்த முக்கனிகளில் மாப்பலா வாழை அதில் இது போகிறது. ஆனால் இப்போ தேசிக்காயிலையும் ஐயா அதுவும் ஒரு இந்த கெட்டு போகிற தன்மை இருக்கு தானே ஐயா, முன்னுக்கு காஞ்சி அம்மா ஒரு தேசிக்காய் வந்து ராஜரிஷி சொல்றாங்க தானே. ஆமாம். அந்த தேசிக்காய்க்கு பேரேமா ராஜரிஷி கனி. ஆ அது வந்து இப்போ அந்த காலத்துல யாரையும் பார்க்க போற நேரம் சும்மா போக மாட்டாங்க. இப்பதானே அந்த பிரைஸ் கிவிங் கொடுக்குறாங்க ஆ கையில. ஆ அந்த காலத்துல பழுத்த பழமா கொண்டு உங்களோட கையில கொடுத்து கும்புவாங்க. அதாவது எல்லாம் கனிஞ்சு வர வேணும். இந்த எலுமிச்சம்பழத்துடைய தன்மை அம்மா, இந்த கிருமிகள் அழிக்கக்கூடிய தன்மை. அழிக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் தேசிக்காய் அதனாலதான் பயன்படுத்தும். பாங்க மாங்காய் ஊறுகாயை விட தேசிக்காய் ஊறுகாய் தினம் நீங்க ஒரு துண்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று குடலில் உள்ள அவ்வளவு கிருமிகளும் உங்களுக்கு அழிக்கப்படுது. அழிக்கப்படும். வாத ரோகம், வாதம் ஒன்று இருக்குதானே. ஓ வாத ரோக, பித்த ரோக, சேஷ்ம ரோக, நாடி ரோக, நாடி குருதி, ரத்த சம்பந்த, ஹிருதய சம்பந்த, குன்ம சம்பந்த, கபாலம் பித்தம், கபால சம்பந்த, கேசாதி பாதம், பாதாதி கேசம், எல்லா ரோகமும் நீங்குவதற்கு இந்த எலுமிச்சம்பழத்தை தலையில புடிஞ்சு தேய்ச்சு குளிப்பாங்க அந்த காலத்துல. ஆமாம் ஆமாம். இந்த எலுமிச்சம்பழத்தை கையில வச்சிருந்தாலே போதும். அந்த எலுமிச்சம்பழத்துல உள்ளுக்கு எண்ணெய் இருக்குமா. ஆமாம் ஆமாம். அந்த தோல்ல எண்ணெய் தான் அந்த துர்க்கியம்மனுக்கு நெய்யோட சேர்த்து புகை புசு புசுன்னு. அது அம்பாளுக்கு பிரியும். ஆகவே தான் அந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகனி சொல்றது. ராஜகனி. ஆமாம். அதை நாங்கள் கையில வைக்கலாம், மேசையில வைக்கலாம். சில வீடுகள்ல கண்ணாடி கிளாஸுக்குள்ள தண்ணியை விட்டு அதுக்குள்ள போட்டு வாசல்ல வைப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய நகைக்கடையில, புடவை கடையில. ஆமாம் ஆமாம். அதெல்லாம் இந்த வாரவங்களோட கண்டிஸ்டே நிற்கும். வீட்டு வாசல்ல தேசிக்காயை தொங்க போடுவார்கள், துர்தேவதை வராமல். தலவாணி கிரியில வச்சு படுப்பாங்க, அந்த இரவுல கெட்ட கெட்ட கனவு வராம இருக்குது. சும்மா வச்சு படுக்கிறது ஐயா. சும்மா கோயில்ல இருந்து போய் வாங்கி சுத்தி தலவாணி கட்டிக்கிற ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சு விட்டாமா, இந்த வைப்ரேஷன் பவரால உங்க ரூம்குள்ள ஒரு கிரக தோஷமும் அண்டாது. ஓகே. ஆகவேதான் அதுவும் தேசிக்காயில 16 விதமான தேசிக்காக்கள் இருக்கு. ஆமா. ஸ்ரீலங்காவில வந்து சின்ன குட்டி தேசிக்காய் உன்ன தேசிக்காய் இருந்தாலும் அம்மா ஒரு காம்புல 2 தேசிக்காய் இருக்கு. ஒரு காம்புல 3 தேசிக்காய் இருக்கும், 4 தேசிக்காய் இருக்கும். அப்படி உள்ளதெல்லாம் நீங்க எடுத்து பிரயோசனப்படுத்துவோம், டபுள் பலனை செய்யும். இந்த திருஷ்டிக்கு வெட்டுறதுக்கு எல்லாம் கீழே நிலத்துல விடாமல் அப்படியே கொண்டு வந்து தேசிக்காய கழிப்புக்கு வெட்டுவாங்க. வெட்டி வீட்டு வாசல்ல கும்மா கழுவி வைப்பாங்க. அதாவது ஒத்தையை விட வெட்ட விசேஷம். அதிலேயும் இந்த இலங்கையில உள்ள தேசிக்காய்க்கு தான் விந்து இருக்கு, விதை. மற்றது இப்ப ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து கிண்ணியா அங்கிருந்து எல்லாம் வந்து அதுக்கு உள்ளுக்கு விந்தே இல்லையம்மா. ஏன் எங்க இருக்கு தானே ஐயா? இல்ல நீங்க விந்தி இல்லம்மா, நீங்க வாங்கி பாருங்க. அந்த பச்சை லெமனத்தை லைம் சொல்றீங்க, அதுல இருக்கு விதை இருக்கா? நான் பார்த்தது இல்லையம்மா, நீங்க பார்த்துருக்கீங்க. அப்புறம் அந்த மஞ்சளும் விற்கும், அதுலயும் இருக்கு. மஞ்சள் வந்து இலங்கையில இருந்து வாழ்ற முக்கவாசி இருக்கு. ஏன்னா இலங்கையில வந்தம்மா வாழ்ந்தம்மா ஒரிஜினல் எலுமிச்சம் பழம். ஆனா சின்னதா இருக்கும். எல்லா தோஷத்தையும் நீங்க நாங்கெல்லாம் பைரவ பூசிக்கு அதைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கேட்டாக்கா உடனே இப்ப பாருங்க, உங்களுக்கு திஷ்டி இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு தேசிக்காய் வெட்டுனா அதுக்குள்ள காட்டு இந்த மந்திரங்கள் ஜபிச்சு வெட்ட நேரம் உள்ளுக்கு அந்த கொட்டை இருக்குத்தானே, அதுக்குள்ள ரத்தம் கசியும். அப்படியா ஐயா? ஆமாமா. இந்த விந்துக்குள்ள இந்த
சகல திஷ்டி, பூத திஷ்டி, பிரேத திஷ்டி, தலையை சுத்தி, இடுப்புல தொட்டு, தோலை தொட்டு, நெஞ்சில தொட்டு எல்லாம் தானே விட்டுறாங்க. அதுக்கு மந்திரம் இருக்கு. அரிமர்க்கட மர்க்கடாய அஞ்சனாதேவி சுதாய வாயுகுமார ஜெயவீர ஆஞ்சநேயா பூதத்தில உடம்புல உள்ள பூதங்களையும் பிரேதங்களையும் காட்டு அப்படி சொல்லி அவங்க தலையை சுத்தி போட்டு சொல்லி பம்படுகாயம் சம்சா சொல்லி வெற்ற நேரம் உள்ளுக்கு ரத்தம் கசிச்சு காட்டும். அவ்வளவு அற்புதமானது இந்த தேசிக்க ராஜகனி சொல்றது. ஆனா ஏனையா பிலாப்பழத்தை வியர்வை கனின்னு சொல்லுறாள். அதுல என்ன நீர்ச்சத்துமா, நீர்ச்சத்து. அதுக்கு வியர்வை கனி அதுக்கு பேர். அது நீர்ச்சத்து தானேவா. பலா மா பலா வாழை முக்கணி சொல்றது. மூணும் சேர்ந்தால் முக்கணி. மாப்பலா வாழை முக்கணி. முக்கணி மூவேந்தர் முத்தமிழ் 3 எழுத்து தானே. 3 வருது. அதுல போகுது. நீங்க பின்னுக்கு நீங்க போட்டுக்கிற பூ நல்ல பூ தேமாண்டு சொல்வார்கள். நாங்கள் ஊர்ல அலரிப்பூ. இத சிங்களவர்கள் பரிசளித்த கூட்டம் கொண்டு போவாங்க. ஏன்னு கேட்டா இந்த ஆமதுருமார்களுக்கு களங்கம் இல்லாத பூக்களா வச்சு வழிபாடு செய்ய ஆசை. இதுல பால் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த பூவை? நாங்க அலரிப்பூன்னு சொல்லுவோம் ஊர்ல. அலரிதாமா, அலரிதானே. ஆனா தேமாண்டு சொல்வார்கள் சொல்லுவாரு. தெரியாது. இந்த பால் விஷமாமா. ஓ ஆமாம் ஆமா. அதாவது சொறி சிறந்து இருந்தா இந்த பாலனிக்கு அது மேல வச்சா அந்த பொண்ணு பட்டுக்கும். அவ்வளவு விசேஷம். தேன்கிழம்பின் மால்பட்டு அழிந்தது வேலையும் சூரணம் பெற்றும் சொல்ற மாதிரி இந்த பூக்களுக்கு ரோக நிவாரணி. எல்லா ஊர் பிள்ளை எல்லாம் பெரிய மரம் நல்லா ஆனா நட்டல நான் ஒரு இடத்துலயும் பார்த்தது இல்லை. நானும் இந்த பூ காண இல்லத்தான். இது இலங்கையில இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. இலங்கையில தான் கூட பக்தர்களெல்லாம் கோவில சுத்தி வளர்ப்பாங்க. கோயில்களை சுத்தி இருக்கும். ஆமா. இதை தட்டத்துல வச்சு கொண்டு போய் பகவானுக்கு பாதார விதத்துல சமர்ப்பணம். நல்ல அழகான பூ, கொஞ்சம் திக்கான இதழ் தானே. கொஞ்சம் இது பூத்த உடனே நல்ல மனமா. காலையில நல்ல வாசம் மட்டும் வேறு. இந்த பூ இதெல்லாம் இந்த வெள்ளையா இருக்கிறதுனால அவங்க வெள்ளைதானே போயாக்கு போடுவாங்க. வெள்ளை சுத்து போட்டு கொண்டு தானே போவாங்க. கையில தட்டிலையும் வெள்ளை, உடுக்கிற துண்டும் வெள்ளை, ஆனா மனம் மட்டும் வெள்ளை. இன்றைய நாள் இனிய நாளா எல்லாருக்கும் அமையட்டும். நாளை பிறக்கிற வருஷத்தை சிறப்பா கொண்டாடி இந்த வருஷத்தை எங்க எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ், எல்லாருக்கும் ஆஃபீஸ். இது உண்மையில மற்ற இது கிறிஸ்மஸுக்கு தான் எல்லாரும் நிற்பார்கள். இதுக்கு எல்லாரும் வேலை, ஸ்கூல்ஸ். இதுக்கு எல்லாம் மேளதாளம் போட்டு திருவிழா எடுத்து கேக் வெட்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை. செய்யறது இல்லையா ஐயா. வீட்டுல எல்லாரும் நின்றவர் காப்பி தானே ஐயா. காலையில் எழுப்பினோம் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த மருத்து நீங்க தலையில வச்சு கிழக்கு முகமாக நின்று முகங்கைக்கால் உடம்பெல்லாம் தடவி குளிச்சாலே இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மருத்துவர் எப்படி இப்ப கோயில்ல எடுக்காதவர்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. நாங்களே வீட்டுல ஒரு கொஞ்சம் சுடுதண்ணிய காய்ச்சி ஏலக்காய் இந்த வீட்டுல சாமிக்கு எல்லாம் மஞ்சள் போட்டு எல்லாம் தொங்க வச்சிருக்கீங்க தானே, அதெல்லாம் பிச்சு போட்டு குளிக்கலாம். அதனால பச்சை கற்பூரம் போட்டு குளிக்கலாம். அம்மா நிறைய முடி இருந்தா நிறைய பூ வச்சு கொள்ளலாம். அது சரி. என்ன மாதிரி 2 முடி இருந்தா ஒரு பூ தானே சொல்லலாம். அதுல வைக்கலாம். அப்ப ஏலம் கருவா கராம்பு அதில் போட்டு காய்ச்சறதா ஐயா? அதாவது ஏலாசிகுந்தி சிகுரா ஏன கூட்ட விநாசினி எல்லாத்துக்கும் ஏலக்காய் முக்கியமாமா. அதையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு காய்ச்சறது. கராம்பு வீட்டு வாசல அரும்பு அரும்பல் இல்ல வீட்டை இல்ல வளர்க்கணும். அதான் எங்க இருந்தாலும் பழைய படங்கள்லயா ஒரு சுற்றுக்கும் அதை போடலாம். அவளாச்சி பெரிய மனுஷியானா அந்த பழைய குப்பையெல்லாம் போட்டு அழிப்பாங்க பாத்துருக்கீங்க. குப்பை தண்ணி குப்பை தண்ணி அது மாதிரி இதையும் போட்டு பழைய பூக்களை எல்லாம் காய்ச்சிருந்தாலும் பரவாயில்லை. அது பூக்கள் ஃப்ரெஷ் ஆயிருக்கும். அது பிரச்சனை இல்லை. இங்க
வசதி இருந்தால் நீட்டி வாழலாம். வசதி இல்லாட்டி இருப்பதை இல்ல, இல்ல. கொண்டு எல்லாருக்கும் கோயில்கள் அருகில் இருக்காது தானே அதான் இப்ப ஐயா? பாருங்க, ஜெர்மன்ல எல்லாம் எத்தனையோ பேரு கோவில் இல்லாத ஊர்கள் அது இருக்கு. அதான் கேட்கிறேன் நாம. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்ன்ட்டு. லண்டன்ல இப்ப கோயில்கள் பெருகி போச்சு. 45, 50, 60, 70 கோயில் வந்தாச்சு. வார வாரம் புது புது கோயில் தொறக்குறாங்க. இங்க வார வாரம் திறந்து அதுக்குள்ளேயே திரும்ப வார வாரம் போய் கொண்டிருக்குது ஐயா. பல ஆமா. பிரச்சனைகளால. அத விட ஒரு ஒண்ணுமே கோயில் இருந்தாலே நல்லது. ஒண்ணுமே தெரியலே. தெரியல உலகத்துல. தெரியலே. அ எனக்கு அந்த பழைய பாடல்கள் நினைக்கும் போது உங்களோட அந்த பழைய பாடல்லாம் போடுவார் அவர் தானே. ஜனா ஜனா அண்ணா. அவர் விரைவில் துவங்குவார் ஐயா அந்த நிகழ்ச்சிய. ஆமா. அவருடைய பாடல்கள் எல்லாம் கருத்து சொல்லித்தான் போடுவார். அவர் தேடி தேடி எடுக்கிறது ஐயா. பொக்கிஷம். நீலா நீலா வருமா அந்த புளி 2 கொண்டாமா? புளி 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 அங்க வச்சிருக்க புளியங்காய். புளியங்காய் 2 கொண்டு வா காட்டுவோம். புளியங்க நேத்து அக்கறது எங்க ஐயா? நேத்து குமாரையா ம். ஒரு வண்டி புளியங்காய் வாங்கிட்டு வந்தாரு. அந்த புளியம் பழம் பழம் சொல்றீங்க. இனிப்பு. என்னம்மா நான் இப்பதான் அது பாக்குறேன். இல்லையா இங்க இருக்குது. நல்ல இனிப்பு ஐயா அது. நான் நேத்து சாப்பிடல ராத்திரி. நான் வீட்டுக்காரி கொடுத்து நானும் சாப்பிட்டோம். நல்லா இந்த இருக்கும். புளின்ற சத்தம் இல்லையேம்மா கல்கண்டு மாறி இருக்கு. ஆமாமாமா. நாங்க ஐயாக்கு இப்ப நான் தெரியும் அது. அது வருஷங்களுக்கு இப்பதான் தெரியும். எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு தெரியலையேம்மா. அது நல்லா தெரியல. இருக்கு. ஆனா அநேகமா எல்லா கடையிலும் இருக்குயா பாக்ஸு. சின்ன பாக்ஸ். இப்ப யாழ்ப்பாணத்துல எல்லாம் நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது புளியங்காய் அடிப்போம். ஓஹோ! பாக்கெட்ல உப்பு வச்சிருப்போம். ம், ம். பச்சை புளியங்காய் உடைச்சு அதை எட் தொட்டு தேய்க்கும் போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பசி உண்டாகும். சம்பளம் போட்டா நல்லா இருக்கிறது அது. தட்டி போட்டு அம்மியில. ம். வாழ்க்கை அப்படித்தானேம்மா. எதையா? வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் நாங்க தொடர்ந்தா சொல்லியாதான காமம், குரோதம், மோகம் இதெல்லாம் தொடர்கிற நேரம் ம். உங்களோட வாழ்க்கை அதுகளை விட்டு தனியா தனியாக இருக்கும். இருக்கும். அதனாலதான் இந்த புளியங்காய் கூட அப்படி பாத்தீங்களா? அங்க இருக்குது. ஆ, நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி நேத்து ஆ. வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். இருக்கு, இருக்கு அது. நல்லா இருக்கும் அது. நல்ல இனிப்பு. சாப்பிட்டா சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல இருக்கும் ஐயா. ஆனால் புளியங்காய்க்கு ஒரு கொட்டை தானே இருக்கு. ஓ! இதுக்கு அந்த ரெட்டை கொட்டையா இருக்கு. ஆ. ஆ, ஆ. இங்க முளைக்குமா தெரியல. வேணா போட்டு தெரியல. பார்க்கலாம். சும்மா போட்டு பாருங்க. ம். நல்லா நீங்கள் இருக்கும். கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாகம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கே. சர்மா அண்ணா அவர்களை காணோம். ஏனையவர்கள் வஜிதா அவர்கள் நிற்கிறீர்கள். ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஏனையவர்களும் நிறைவு நேரம் வரைக்கும் காத்திருக்காமல் வரலாம். வந்தீங்கன்னா அடுத்த கிழமை வாங்க. நிறைவு நேரம் வரைக்கும் பார்த்துட்டு நேரம் 8:27 நிமிடங்கள். இணைந்திருப்பது ஆன்மீக பாலத்தோடு. மதுப்பிரிய எனக்கு ஒரு ராமநாதன் குருக்கள் வாரம் ஐயா அவர்கள் இன்று வாரம் 624 இணைந்திருக்கின்றோம். எனக்கு எனக்கு சென்ற வாரத்துக்கு முந்தின வாரமுமா இருந்தா போல கண்ணுக்குள்ள ஒரு பூ விழுந்துடுச்சு. ஆ. பூ மாதிரி வந்துச்சு கண்ணுள்ளுக்கு. ஓ! அது 8 கால் பூச்சி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணுமே தெரியாது. ஆ. அப்ப எல்லாரும் சொன்னாங்க சித்திக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி, ஓ! நான் என்ன செய்தேன் நல்ல விபூதி எடுத்து சுக்ராய சுக்ராய தெளிச்சு ஓ! தானே கண்ணு ஓ! தடவி விட்டேன். எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓ! கடவுளே! நன்றி. அப்ப என்னோட மந்திர பிரயோகத்தை எனக்கு தானே நான் உபயோகம் பண்ணி பார்த்தேன். சரி. ஆமாமா. அடுத்தவனுக்கு கொடுக்குற மருந்து மாதிரி எனக்கும் அது மருந்து தானே. ம், ம். இப்ப காலையில எழுப்பி சூரியனை பார்த்து சுக்ராய சுக்ராய கும்பிட்டு கொண்டே இருந்த ஒரு கண்ணால இப்ப நல்லா தெரியுதும்மா. தெரியுது. என்ன? ஓ. நன்றி, நன்றி. கடவுளுக்கு நன்றி. ஏன்னா இந்த செல்வியக்கா வணக்கம். கண்ணுக்கு ஒரு வயசு வந்தா பிரஷர் வருமா. ஆமாம். ம், ம். வாங்கோ கண்ணு பேசுவோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ வல்லமை தாரான். ஐயா, இப்ப இந்த சூலத்துல நாங்கள் தேசிக்காய் குத்துவோம் தானே ஒரு நேர்த்திக்காக. குத்திட்டு நாங்கள் அப்படியே பின்னாடி வாரவர்கள் அதை எடுத்து வச்சிட்டு அவர்கள் செய்வார்கள். அது தப்பில்லை. ஆனால் அந்த உடனே அதை செய்யறது சரியா இருக்குமா அது? உங்களோட கடமையை நான் எங்களுடைய தலையை சுத்தியோ பிரார்த்தனை பண்ணியோ குத்துறது தானே. ஆம். அது அந்த சூலத்துல அந்த எலுமிச்சம்பழ தண்ணி இறங்கினா போதும். சரி, சரி. ஓகே.
சரியா? அதாவது இந்த சூலம் என்பது என்ன என்றால், உங்க உடம்புல, உங்களோட திஷ்டி, உங்களோட கவலைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் அதெல்லாம் அந்த அப்படி குத்தி விடுறது. ம், ம், ம். அது ஒரு 2 நிமிஷத்துல அந்த எசன்ஸ் இறங்கிரும் சூலத்துல. ஓகே. இப்போ ஒரு கோவில்ல 1000 பேர் வர்ற இடத்துல 1000 சூலம் செய்து வைக்க முடியுமா? இல்ல அது சரி. இல்ல, இல்ல. நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு கொஞ்சம் அதனால நேரம் விட்டுட்டு குற்றம் இல்ல. எடுக்கலாமேன்னு ஆ சொல்லி. அதனால குற்றம் இல்லை. ஆ. அதனால அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த கூட்டம் இல்லாத நேரத்துல போய் தேசிக்காய் குத்திட்டா, ஒரு நாள் பூரா அது சூலத்துல சூலம் இருக்கும். இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆமா. வெள்ளி, செவ்வாய் போய் கும்பிட்டுட்டு, ஒரு ஆ. புதனோ, சனியோ போனீங்கன்னாக்கா, உங்களுக்கு தேசிக்காய் 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். ஆமா. ம், ம், சூலத்திலே வைரவ சூலம், சிவசூலம், ம், காளி சூலம், இப்படி சூலங்கள் எத்தனையோ விதமா இருக்கு. ம். கிழக்கே சூலம். இப்ப ஒரு பிரயாணம் போறதுண்டா, என்னென்ன நட்சத்திரத்துக்கு கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குல போக்கூடாதும்பாங்க. கிழக்கே சூலம், வடக்கே சூலம். ம். ஆனா பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. வடக்கே சூலம் போ வேண்டாம். அப்படி ம். வடக்கே சூலத்துல போய் தான் ஆகணும்னா, சில பேர் உப்பு கையில எடுத்துட்டு போவாங்க. ஆ. சில பேர் புளிச்சாதம் செய்து எடுத்துட்டு போவாங்க. சில பேர் சர்க்கரை கட்டி, ஆ. இந்த அச்சு வெல்லம் ஆ. அத கையில வச்சு கொண்டு போவாங்க பெட்டிக்குள்ள. அதாவது இந்தியாவுக்கு போறவங்க அப்பா எல்லாம் முந்தி பிரயாணம் செய்யும்போது அவரோட பெட்டிக்குள்ள ம். ஒரு பேக்ல ஒரு துண்டு உப்பு இருக்கும், ஒரு துண்டு சர்க்கரை இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கொண்டு தான் அவர் பிரயாணம் செய்வாரு. சூலத்தை தடுக்குமாம். ஆ. ஆ. சூலம் அந்த பஞ்சாங்கத்தை நான் அடுத்த வாரம் விளங்கப்படுத்துறேன். கிழக்கே சூலம், மேற்கே சூலம், தெற்கே சூலம் சொல்றாங்க. அதனாலதான் இந்த சூலங்கள் வராம தடுக்கிறதுக்கு தான் இந்த வீடுகளுக்கு எலுமிச்சம்பழம் தொங்க போடுறது. தொங்க போடுறோம். ஆமா. முன்னுக்கு. 3 எலுமிச்சம்பழம், ஒரு 3 செத்த மிளகாய். பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை போட்டீங்கன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அது பழுத்துடும். ஆனா செத்த மிளகாய் தானே வைக்கிறது இல்லையா? செத்த மிளகா அது ஒரு வசதிக்காக போடுறாங்க. அ. அதுவும் செத்த மிளகாயிலேயே இந்த குண்டு மிளகாய்ன்னு இருக்கு. ஆ. ஆ. குண்டா இருக்கும். ஆ. அது அது நல்லதா? பாக்கு மாரி இருக்கும். பாக்கு மாரி. ஆமா. அது காரம் கூட. அததான் இந்த சண்டி ஹோமத்துக்கு எல்லாம் பாவிக்கிறவங்க. அப்ப அத காட்ட வேணுமா? ஓ! இந்த ஆ. மிளகாயிலேயே நெறைய இருக்கு. ஆ. சில மிளகாய்கள் விதை இல்லாம இருக்கு. பார்த்திருக்கீங்களா? இல்ல விதையே அது நான் இருக்காது. வாங்குறது குறைவு. இப்படி எடுத்து மிளகாய, காஞ்ச மிளகாய் இப்படி குலுக்கி பார்த்தீங்கன்னா, சத்தம் கிறுகிறுன்னு சத்தம் கேட்கும். சிலது விதை இருக்காது. ம், ம். ஆனால் ஹோமத்துக்கு போடுறதுக்கும், அந்த எலுமிச்சம்பழம் தொங்க போடுறதுக்கும் உள்ளுக்கு விதை இருக்க வேணுமாம். ஆ. ஆ. அதாவது அதே பழுத்து வர்றதை விட நாங்கள் பச்சையா போட்டவன்ட இந்த வெள்ளிக்கிழமை போட்டா அடுத்த வெள்ளிக்கு தானே மாத்த போறீங்க. ம். அதுக்கு இடையில இந்த 2, 3 நாளே திஷ்டி எடுத்து அது அப்படியே நல்லா குங்குமப்பூ கலர்ல பழுத்துடும். ம், ம். சில பேர் என்ன செய்வாங்க, பின்னுக்கு கார்டன்ல இந்த மிளகாய ஆ. 2 சூடம் போட்டு, 2 உப்பு கல்லு போட்டு, அத நெருப்பு போட்டு எரிச்சிருவாங்க. திஷ்டி நீக்குவதும்பாங்க. ஆ. ம். சரி. நெறைய நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அம்பாளுக்கு போனாலும் பாருங்க 100, 150, 51, 18, 27ன்னு எலுமிச்சம்பழம் மாலை போடுறாங்க. ஆ. கபால மாலா கட்டுங்க. அதாவது இந்த பைரவருக்கும், காளிக்கும் கழுத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கபால மாலை தொங்கும் தானே! ஆமா. ஆ. அதுபோல இந்த எலுமிச்சம்பழங்கள் எல்லாம் ஒவ்வொரு எலுமிச்சமும் ஒவ்வொரு தலையாக நினைச்சு போடுவார்கள். ஆ. ஆ. இப்ப 27ன்னா அது ஒரு கணக்கு. 9, 18ன்னா 9, 45ன்னா 9, 108ன்னா 9 இப்படியாக இந்த எலுமிச்சம்பழம் மாலை போடும்போது உங்களுக்கு வெற்றி வரும். ம், ம், வெற்றிக்கு அறிகுறி தான் இலக்கங்கள். ம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவை. ஆ. ஆகவே பரிகாரங்கள் பலது இருக்கலாம். இப்ப இங்க குளிர்னா முடியலம்மா. காலையிலே குளிருது. எப்பொழுதும் குளிர் தானேய்யா, காத்தடிக்குது. வெயில் வருது. ஆனால் அதோட சேர்ந்த குளிரும் இருக்கு. சூடு இல்ல. இந்த ம். நாளைக்கு 2, 3 வாரம் போனா சரியாயிரும். ஆமாமாமா. அப்ப இந்த கபாலமாலா, மிருத்யுஞ்சய, டமருகம், தூமபானம், பட்டம், கால பைரவம் பத்தி. இந்த கால பைரவன் என்று சொல்றவருக்கு
ரெட்டப்பட்ட, 3 பட்டை இப்படி பட்டையா வரிசையா நெறைய மாலை, தேசிகா மாலைய போட்டு, அதுக்கு எல்லாம் சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சு, ம். தூபம் காட்டி, அஷ்டமி சந்திர விப்ராஜோதய அஷ்டமியில இதுகள செய்வதனாலே சிறப்பாக இருக்கு. அதுவும் நாளைக்கு காலையிலமா 7லேருந்து 9க்குள்ள கைவிசேஷம் குடுத்தால் உத்தமம். அந்த டைம். இதுக்கு கோயிலுக்கு போறத விட புருஷன் பொண்டாட்டிக்கு குடுக்கலாம், பொண்டாட்டி புருஷனுக்கு குடுக்கலாம். கையில காசு குடுப்பதுதான் கைவிசேஷம். ஓகே. எங்க அப்பா எல்லாம் சாமி முன்னுக்கே ஒரு கிண்ணத்துல நெறைய காசு வச்சிருவார். ம். நோட்டையும் வச்சிருவார். நாங்க எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுவோம். நவரத்னம் தொட்டு கும்பிடுவோம். நவரத்னம் வைப்பாரு. அ. நவரத்னம், இந்த காய், கனி, வெத்தல, பாக்கு, பழம் இதெல்லாம் தொட்டு கைத்தலம், நிறகனி, அப்பம், அவல் பொரி, கற்பி, கரிமுகன், அடிப்பேணி சொல்றாரு. ம். ம். அப்போ உங்களோட ஒரு காரியம் காயா பழமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் ஜெயிச்சுட்டேன் பழம் அது சொல்றீங்க இல்லையா? பழம் மட்டும் சொல்லுவோம். அது போல இந்த விஷுக்கனியை இந்த வருஷம் பூராவும் எல்லாம் கனிஞ்சு வருவனும்னு இந்த பதார்த்தங்களை எல்லாம் தொட்டு பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் தொட்டு கும்பிட்டு கை விசேஷத்தை எடுத்துக்கொண்டு நீங்க பொக்கெட்ல வச்சுக்கொள்ளலாம், நம்முடைய பர்ஸ்ல வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு வேண்டி கை விசேஷம் வாங்குறதுக்கு சில கோயில்ல குடுப்பாங்க, சில கோயில்ல குடுக்கறது இல்ல. ஆ. வாங்குவார்கள், குடுக்க மாட்டார்கள். காலம் முழுதும் வாங்குவார்கள், குடுக்க நாங்க மாட்டார்கள். பார்த்த காலத்துல காலையில ஒரு டப்பா நெறைய சில்லறைய போட்டு அ, வச்சுருவோம். அ. அர்ச்சனை பண்ணி பிரசாதம் குடுப்போம் தானே! ம். இந்த காசையும், ஒரு பூவையும் அவங்க கையில குடுத்துட்டு இத குடுப்போம். எங்க கையாலேயே ரூ. 200, 300 போனாலும் பரவாயில்லை. கை விசேஷம். கை அவன் விசேஷம். சொல்லுவான், ஐயா ம். ம். ஐயா உங்க கையால காசு வாங்குனேன் ஐயா, 2 வீடு வாங்கிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இல்ல இங்க ஒரு கோயில்லாம் குடுத்தார்கள் ஐயா. இப்ப எனக்கு தெரியல. போன வருஷம் நாங்க அந்த டைமுக்கு போகல தெரியல. 1 பவுண்ட் குடுப்பார்கள் ஒரு ஆளுக்கு. குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு. ஆ. வணக் வணக்கம் பாணி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா அங்க கை கை விசேஷம் விசே வச்சிருக்கிறார் கேளுங்கோ. கை விசேஷம் தந்துடுவேன். நீங்க இங்க தொட்டா சரி. சரி, நன்றி, நன்றி. ஆல் தி வணக் பெஸ்ட். வாங்க வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் வஜ்ரா, ஐயா. வஜ்ரா. ஆமா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப இப்ப அதிகமாக நான் இந்து மக்கள் இந்த கடிதங்கள் இன்னும் விசேஷமாக எழுதும்போது ஓம் என்ற வார்த்தை எழுதுவார்கள். ஆரம்ப காலங்களில் எல்லாம் அந்த ஓம் என்று சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? அதிகமாக இந்த கோயில்கள்லயும் பார்த்திருக்கேன். ஓம் என்று சொல்லித்தான் சொல்லுவார்கள் கூடுதலாக. ஓம் முருகா, ஓம் சா அப்படி சொல்லுவார்கள். அதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஓம் ஓவனம் அந்த ஓம் என்று சொன்னா என்ன கருத்து என்னன்னு அம்மா, தெரிஞ்சு கொள்ளார். இப்ப நாங்கள் அந்த காலத்துல முதல் எழுத்து எழுதும் போது ஒரு ஊனா மாரி போட்டு எழுதுவோம் இல்லையா? ஆனா இப்ப அதே இதுதான் நீங்க எந்த ஆஸ்பத்திரியில போயிட்டு மருந்து எடுத்தாலும் உங்களுக்கு டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தாலும் ஒரு 6 போட்டு ஒரு கோடு போட்டு லெட்டர் கொடுக்கிறார் பார்த்துருக்கீங்களா? அவர் டாக்டர் எழுதிக்கிற மருந்து லிஸ்ட் இருக்குதானே? ஆமா. அந்த துண்டுல அதுல 6 போட்டிருக்கும். நீங்க அதை பத்தி நீ சிந்திக்கலையா? அந்த 6 தான் அந்த ஊ எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் அதே விநாயகர் பிள்ளையார் சுழி என்பதை இப்ப நான் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன்மா. அந்த 6 இப்ப எல்லாத்திலையும் இருக்கு. நீங்க எந்த ஒரு டாக்டர் மார்க்க போனாலும் சரி, பிரைவேட்டா போனாலும் சரி, லண்டன் சிட்டிக்குள்ள போனாலும் சரி, முதல்ல உங்களுக்கு தகுந்த அந்த லெட்டர் பிளேட்ல ஒரு சைட்ல 6 போட்டிருக்கும். அது பிறகுதான் அட்ரஸ் விலாசம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன கருத்து ஐயா? அந்த ஓம் என்று சொல்றதுக்கு என்ன அதாவது கருத்து? எல்லாமே உலகமானாய் நீயே. எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறார். ஓம் என்பது ஒரு பெரிய ஒரு சப்தம் அம்மா. அதாவது முதல் கும்பிட வேண்டிய தெய்வம் பிள்ளையாருன்னு சொல்றாங்க. ஆனால் எல்லா தெய்வங்களும் அந்த ஓமுக்குள்ள அடங்கும். உலகலாம் உணர்ந்தோத கரியவன். உலகலாம்னா அது எல்லா புல்லாகி பூடா புழுவா எல்லாருக்கும் சேர்த்து அந்த ஓம்கார சட்டத்திலே இருந்துதான் எல்லா உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்களும் உங்களோட புராணம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களோட பன்சலைய பாத்தீங்கன்னா இப்படித்தானே இருக்கு பாத்தீங்களா? மேலே இருந்து கீழே பறந்து வரும் வேல் மாறி ஆழ்ந்தகிழ்ந்த நுண்ணியனே
இருதயம் நல்லா விரிப்பாக இருக்கணும், அறிவு கூறா இருக்கணும். வேலும் அதைத்தான் பிடிக்கிறது, ஓமும் அதைத்தான் பிடிக்கிறது. அது சேர்த்தானாலும் கூறா இருக்கும், அதையும் அதைத்தான் பிடிக்கிறது. கோயிலில் உள்ள கலசங்களும் அதைத்தான் பிடிக்கிறது. எல்லாம் ஒரே ஒரு சக்தி தான் உலகத்தில எல்லா மதத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதாகத்தான் அந்த ஓம், இந்த அகர உகர மகர, அகரமும் உகரமும் ஓங்காரமாகும் என்று சொல்லிக்கொண்டு சர்மா ஐயாவை அன்புடன் புதுவட வாழ்த்தோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னொரு கேள்வி ஐயா, கேட்கலாமா? இன்னொரு கேள்வி கேளும், அதுக்குதான் நாங்க இங்க இருக்கோம். என்னன்னு சொன்னா, இந்த நான் பார்த்த இந்து சமயத்தை படிச்சு பார்க்கும்போது அந்த குடும்பம் பிள்ளையார், அந்த சிவன் பாரதி அவங்களோட பிள்ளையார் முருகன் இருக்குது. அப்ப அவங்க சிலாக்களை பார்த்தா நான் பிள்ளையாரை தான் வணங்குகிறேன்னு சொல்லுவாங்க, சிலாக்களை பார்த்தா நான் முருகன் அந்த அடியாளன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அப்படி அதுல விசேஷம் இருக்குது ஐயா. அப்ப இந்த பெற்றோர்களா அடியாள் இல்ல, அடியவர். அடியவர், மன்னிப்பு. பொருள் பிழைச்சு போயிடும். ஆமா, அந்த அந்த என்னன்னு சொன்னீங்க வாணி? அடியவர். அடியவர் அடியவர் என்று சொல்றாங்க. அப்ப அந்த உண்மையா அந்த உமாதேவியார் என்று சொல்றதும் பாரதியத்தனை, இந்த பார்வதியாவர்களை தன்னை அழைக்கிறது உமாதேவியார் என்று சொல்லி. அப்ப அவங்க பெற்றோர்களாக இருக்கும்போது ஏன் அப்ப அவங்க நான் இவங்களை தான் வணங்குறேன், இந்த குலதெய்வமாக இருக்கிறார்கள் என்று ஏன் அதுக்குள்ள அப்படி பிரிக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக எனக்கு. திணிப்பதர் இல்லாம பரம்பரையாக உங்களோட அப்பா வழியிலே உள்ளவர்கள் சில பேர் பிள்ளையாரே கும்பிட்டு கொண்டிருப்பாங்க, சில பேர் சிவனை கும்பிடுவார், சில பேர் அம்பலங்களை கும்பிடுவார், சில பேர் விஷ்ணு கும்பிடுவார். 6 சமயம் சொல்லப்படுகிறது. 6 தழுந்தோள் வாழ்கன 6 முகமும் ஒவ்வொரு தெய்வங்களாக ஒரு ரூபமாக பிரிக்கிறது. பிரிச்சு பார்க்கிறதுக்கு எல்லாமே ஒன்றாக இருப்பதுதான் இந்த 6 முகம். அதனால்தான் முருகப்பெருமானை கும்பிடுறவங்களுக்கு எல்லா பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் காசு மொழி வந்துடும். பிள்ளையாரு கூட தனி அக்கௌண்ட், HNB அப்படி சொல்றாங்க. ஒரு பேங்க் தனித்தனியா இருக்கு. எந்த பேங்க்ல போட்டாலும் கோஆபரேஷன் வருவாரி. இந்த வழிபாடுகள் அந்த காலத்திலே முன்னோர்கள் தோற்றுவித்ததை பரம்பரை தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வழிபாடு செய்கிறார்கள். இதுல எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமா எந்த வழியில ரோட்ல போனாலும் கடைசியா லண்டன் சிட்டிக்குள்ளதான் போகுது. எந்த மதமானாலும் எந்த வழிபாடானாலும் ஒரே நோக்கமா இருக்க வேணும். பக்தியால் நான் உன்னை பலகாலம் பற்றியே மா திரு. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஹலோ, எல்லாருக்கும் ஒரு அலோ தானேமா. ஆகவே இதுல வேற்றுமை ஒன்றும் இல்லை. அவங்க இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு போட்டா இலைய போட்டு பாயசம், பருப்பு, கூட்டு, காளான், ஓலன், அவியல், எரிச்சேரி, பப்படம், தேசிக்காய், ஊறுகாய், முறுக்கு வகை எல்லாம் வச்சாலும் எல்லாரும் அவ்வளவு சாப்பிடுவதில்லை. தங்களுக்கு எது இஷ்டமோ அதைத்தானே எடுக்கிறாங்க. பச்சடி எடுப்பாங்க, சாம்பார் எடுப்பாங்க, ரசம் எடுப்பாங்க, மோர் எடுப்பாங்க. சில பேர் இலையில அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பாயசத்தை மட்டும் குடிச்சிட்டு போயிடுவாங்க. இது மாதிரித்தான் தெய்வங்களும் மதங்களும் விரும்பியதை உண்மை. இந்த குடும்ப அந்த அந்த அவங்க அந்த இவங்க 4 பேரும் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். அதுல இருந்து அந்த கிருஷ்ணான்னு சொல்றவரு இப்ப வாய்க்குள்ள உலகத்தை எல்லாம் காட்டுற அந்த அதை பார்த்திருந்தேன். அந்த கண்ணன் என்று சொல்றவர் தான் அந்த கிருஷ்ணான்னு சொல்றவரு. அப்ப அவர் வாய்க்குள்ள 6 தலை நாகத்துக்குள்ள படுக்கிறதையும் நான் படித்திருந்தேன். அப்ப உலகத்தை வாய்க்குள்ள காட்டுறாரு மாதிரி இருக்குது. அதுக்கு சொல்றது விஸ்வரூபம். விஸ்வரூபம் சொல்லியாச்சானா இறைவனுடைய அந்த உடலிலே பசுமாட காமதேனு காட்டும் போது 4 காலிலே 4 ரிஷிகள், கன்றென்றும் சூரிய சந்திரனாகவும் வேதங்கள் அனைத்தும் உடம்பாகவும், சரிங்களா, கர்ப்பபாத்திரத்தில கர்ப்பரட்டாபியையும், இப்படியாக இந்த பசுவுடைய கோமயம் கோசலத்திலே கங்காதி சப்த சமுத்திரங்கள் இப்படியாக பசுமாட்டை இருப்பதனாலே பூ பூஜை. அது மாதிரி இந்த விஸ்வரூபத்திலே வயத்துக்குள்ள கடல், அதிலே பிரம்மா, பாதத்திலே விஷ்ணு,
ஒவ்வொரு இந்த விரல்கள் அதுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் தச அவதாரங்கள். அதுல என்ன சொல்றார் சொன்னா லலிதா சகஸ்ரநாமத்துல கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாபதி. அம்பாளுடைய 10 விரல்லையும் 10 அவதாரங்களையும் மகாவிஷ்ணு எடுத்ததாக சொல்லப்படும். இப்படியம்மா ஒன்றுக்கொன்று ஏற்றி சொல்லுவார்கள். ஒன்றுல விஷ்ணு சாஸ்திராமத்து சொல்லுவாங்க, பிள்ளையாருக்கு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு சொல்றாங்க மாசமாயிருக்காய், பட்சமாயிருக்காய், வருஷமாயிருக்காய், யுகமாயிருக்காய், கல்பமாயிருக்காய், ராகுவாயிருக்காய், கேதுவாயிருக்காய், அஷ்ட பைரவராயிருக்காய், உன்னை துர்காதேவி பூஜை பண்ணார். இப்படின்னு அதெல்லாம் போற்றத்தக்கது. 1008 நாமங்களிலே பல நாமங்களை சொன்னாலும் ஒரு இறைவன் தான். ஓம் நமோ நாராயணாய நம சிவாய. இறைவன் என்று சொன்னா ஒருவர் தான் அவங்களோட அந்த அந்த சக்திகள் தான் எங்க வீட்டுல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் 2 வயர் வருது. மெயின் பாக்ஸ்ல இருந்து வருது. நாங்கள் ஃபேனா பாவிக்கிறோம், இந்த இப்ப லேப்டாப்பா பாவிக்கிறோம், அப்புறம் அடுப்பு குக்கரா பாவிக்கிறோம். அப்புறம் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இறைவனுடைய ஒரு சக்தி தான் பல ரூபங்களாக காட்டப்படுகிறது. பிள்ளையாராகவும், முருகனாகவும், அம்பாளாகவும் எல்லாம் ஒரு இறைவன். சர்மாயா தொடர்ந்து பேசுங்க. நன்றி ஐயா, உங்களோட அழகான விளக்கத்துக்கு நன்றி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். சர்மண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ரஜிதா கேட்கிற கேள்வி மூலமாக நிறைய விஷயங்களை, அதாவது தெரியாமல் கேட்கும் பொழுதுதான் அதுக்கான பதில் அழகாக கொடுக்கக்கூடியதா இருக்கு. சந்தேகம் தான் கேட்க வேண்டும். சந்தேகம் ஒன்று இல்ல, அந்த பாக்குறேன் நான் 4 சமயத்தையும் படிக்கிறேன் நான். நீங்க மகிழ்ச்சியா இருக்குது ரஜிதா. நீங்க அதை போல தேடி தேடி வருவது சந்தோஷம். வஜ்ரா அவங்க கேட்பது ஒரு தெளிவு தெளிவு வருவதற்காக கேட்கிறேன். நாங்க கடிதத்தில் எழுதக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவோம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையதுமாக அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றோம். அப்படி நாங்க எழுதுவோம். அதுக்கு பிறகு சலாம் அலைக்கும், சாந்தியும் சமாதானமும் உண்டாக. பதில நம்ம அந்த ஓம் என்று போட்டிருப்பார்கள். அது ஒரு வேற மாதிரி. வஜ்ராமா, இனிமேல் நீங்க இந்த ஆஸ்பத்திரியிலயோ டாக்டர்லயோ மருந்துக்கு போனா அப்படியே பார்த்து கொண்டே அவங்க கொடுக்குற லெட்டர் போயிட்டு 6 போட்டு ஒரு கிரஸ் ஒன்று போட்டுருக்காங்களான்னு நினைவூட்டி பேப்பர் கிடைச்சா எனக்கு வந்து காட்டுங்க, நான் அடுத்த முறை எடுத்து நாங்களும் பார்க்கத்தான் வேணும் ஐயா. அது அடுத்த முறை அந்த 6 ஏன் போடுறார்கள் அதுக்கான காரணம் அந்த நீங்க சொன்னது ஒரு விளக்க மாதிரி இருந்தாலும் விஞ்ஞான முறைப்படி என்ன சொல்கிறார்கள், சமய முறைப்படி என்ன சொல்கிறார்கள், ரெண்டுக்கும் ஒத்திரிக்கை ஐயா. விஞ்ஞானம் தான் சமயத்தை தான் விஞ்ஞானமாக்குகிறார்கள். அதாவது இந்த கட்டவரல் இல்லாமல் உங்களால ஒன்றுமே இயக்க முடியாது என்பதைத்தான் ஓம் என்று எழுத்து காட்டுகிறது. இந்த கட்டவரல் தான் சிவன். அங்குஷ்டாபியான் நமஹ, தஜ்னிபியான் நமஹ, மத்தியமாபியான் நமஹ, கடைசியா கடதரகமிஷ்டாபியான் நமஹ, ஹிருதயாய நமஹ, சிரசே நமஹ, சிகாய நமஹ, கவச்சாய நமஹ, நேத்ரேபியோ நமஹ. நமக்கு சாப்பிடுறதுக்கு நீங்கள் இந்த விரல் இல்லாட்டி ஒன்றும் செய்ய இயலாது. இந்த 4 விரலும் ஒரே இருந்தாலும் உங்களால சாதத்தை எடுத்து சாப்பிட கூடாது. இறைவன் எங்களை படைச்சிருக்காரு. இந்த கைய பாருங்க எப்படி பக்குவமா இருக்கு பாருங்க. ஒண்ணு ஏறி, ஒண்ணு இறங்கி, ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெரிய. நாங்க படிக்கும் போது சின்ன விரல், சிங்கார விரல், ஓம விரல், 9 விரல், 10 விரல். நாங்கள் படிச்ச சின்ன வயசுல சின்ன விரல், சிங்கார விரல், ஓம விரல், 9 விரல், 10 விரல். இந்த 10 விரல் தான் 10 விரல் மோதிரம் திட்டலை பிரகாசமோ. இப்ப எல்லாம் 10 விரலே மோதிரம் போடுறாங்க. ஆமா, அப்புறம் ஒண்ணு எங்க அடவு கடையில இருக்காங்க. அப்போ இந்த விரலும் அந்த ஓமும் கட்டை எழுத்து. நீங்க அந்த ஓம விரல்ன்றது நாங்க ஊம விரல் என்று சொல்றது. ஊம விரல் என்று சொல்றேன். கட்டை விரல் ஊம விரல், ஊம விரல். எல்லா மிருகங்களானாலும் சரி, அது மங்கியானாலும் சரி, எல்லாருக்கும் அம்மா, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க ஆத்துக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ முதலைக்கும் கை 5 விரல் தான். ஆமாம். பின்னுக்கு ஒரு விரல் இருக்கும், இப்படி ஊனி வைக்கிறது, பிடிக்கக்கூடிய சக்தி. மிருகங்களா இருந்தாலும் அதுகளும் பாவம் இறைவனால் படைக்கப்பட்டது. அதுக்கு ஏற்றதுக்கு மாதிரி அதுகளும் சாப்பாட்டு கொண்டு. அன்னைக்கு நான் பேசணும் தானே, அதுல கோவில்ல கேரளாவுல முதலைக்கு சைவ சமய சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சர்மாயா அவர் கொண்டு படம் காட்டினார்.
என்ன இருக்கா போன என்ன நான் எப்பவுமே எந்த கம்ப்யூட்டர்ல நான் எழுதிடுவேன். சர்மாயோட நியூஸ், வஜ்ராமாவோட நியூஸ் எல்லாம் அப்படியே ப்ரோக்ராம் தட்டி விட்டா டக்குன்னு வெளியில வரும். நன்றி வஜிதாவர்களே. நன்றி ஐயா. ஆமா, வணக்கம். நன்றி. வணக்கம். 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 இனிய வணக்கம் வாணிமோகன். இனிய வணக்கம் ஐயா. சர்மானாக்கம் வாங்க வணக்கம். வாங்க வாழ்த்துக்கள் வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களோட நிகழ்ச்சியை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா. பிறக்க போகும் நாளைய சித்திரை புது வருடத்தை நினைக்கும் போதும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இப்ப கேள்வி என்னென்றால், நாளைக்கு அந்த பிரதோஷம் இருக்கிறதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. நாளைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து என்ன திதி போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? திரியோதசி, அதுக்கு பிறகு சதுர்தசி. அப்படி சொல்லுவது பிரதோஷமும் அமாவாசையும் சில நேரங்களில் தான் கூடும். நாளைக்கு அது இருக்குதா? நாளைக்கு பிரதோஷம் இருக்கேம்மா. இருக்கு. ஓகே. அதாவது பங்குனி மாசத்து பிரதோஷம் இல்லை, சித்திர மாசத்துல மாசப்பரப்போட சேர்ந்து வருவதனாலே நாளைக்கு ரொம்ப விசேஷமான பிரதோஷம். ஓகே. இப்ப கேள்வி என்னன்னா, நாளைக்கு பொங்கல் அந்த வருஷம் பிறக்குது தானே? காலையில வருஷம் பிறந்தால் அந்த பொங்கல் வைக்கிறது அந்த நேரம் பார்த்தா வைக்க வேணும் அல்லது தேவையில்லை? இப்ப நீங்க ஜெர்மன்ல சூரிய உதயம் எத்தனை மணி போட்டிருக்காங்க? 7 மணியா 7:30? அது தெரியாது. பாக்கணும்மா. நீங்க நான் எப்பவுமே சொல்றேன், எங்க இருந்தாலும் இப்ப டெலிபோன்லயே உங்களோட சூரிய உதயங்கள் எல்லாம் வருது. ஆமா வருதோ, அது பாக்குறேன். பொங்கல் வைக்கிறதே சூரியனுக்கு தானே. எத்தனை மணின்னு பாருங்க. இப்ப லண்டன்ல நாளைக்கு நான் சொல்ற கேளுங்க. லண்டன்ல நாளைக்கு சூரிய உதயம் வந்து ஒரு நிமிஷம் நான் டக்குன்னு பிறகு பார்த்துட்டு சொல்றேன். நாளைக்கு இங்கே நாளைக்கு காலையில 6:07 லண்டன்ல சூரிய உதயம். ஓகே. அப்ப 1 மணிக்காலம் கூட்டணும் உங்களுக்கு ஜெர்மனி. உங்களுக்கு எத்தனை மணின்னு சொன்னீங்க? 6:07. அப்ப எங்களுக்கு 7:07. அந்த நேரத்துல பால் ஊத்தி சரியா அடுப்ப பார்த்து பொங்கிடுங்க. 6:30 மணிக்கு. ஐயா ஏழியா போச்சு. அம்மா என்னம்மா, அதனாலதான் பர்த்டேய கூட கண்ட நேரங்களிலே பிறக்காத நாளிலே கொண்டாடுற ஊரா இருக்கு யூரோப் கண்ட்ரி. நீங்க யாழ்ப்பாணம்னா கட்டாயமா 5 மணிக்கு எழுப்பி வாங்கி எல்லாம் செய்து அந்த டைமுக்கு சூரிய உதயத்துல அடுப்ப பத்த வைப்பாங்க. அது நாளைக்கு 7:31 தொடக்கம் 8 மணி மட்டும் இஞ்ச போட்டு கிடாக்கு. சரி, அப்படியே செய்யுங்க. இப்ப கையில சரி சரி சரி. லண்டன்ல குளிர் ஜாஸ்தி. அப்ப போத்திக்கிட்டு படுக்கணுமா, படுத்துக்கிட்டு போத்திக்கணுமா? அம்மா நல்லதும் கெட்டதும் உங்களோட கையில, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆமா ஆமா. நல்ல வருஷமோ ஐயா இந்த வருஷம்? எப்படி அது நல்ல வருஷமா பொதுவான பார்வைக்கு இந்த வருடம்? இங்க கேளுங்க, ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கு விளப்பம் தான். வாதாபி கணபதி பதே அம்பா பரா கும்ப சம்பவ முனி. பரான அந்த காலத்துல இந்த 2 பேரை அகஸ்தியரை சமைச்சு, அதாவது 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் ஒத்த ஆடா வந்து சமைச்சு பிள்ளைய அந்த அகஸ்தியரை கொடுத்த உடனே சாப்பிட்ட உடனே அவர் ஓம் கணேசாய நமகான் விபூதியார். அவர் சொல்றார், ஏய் வாடா வெளியில அப்படின்னு சொன்னோன்னே அவன் வரமாட்டான்டா, அவன் பஸ்லாமா போயிட்டாங்க. பரா அப்படின்னா முன்பு காலத்திலே உள்ள எல்லா புண்ணியங்களும் வரக்கூடியது பரா பவா. பராபவ வருஷம் என்ன ஐயா இந்த முறை? இப்ப நீங்க போன வருஷம் பேங்க்ல போட்டுக்கிற பணம் எடுக்காம விட்டுருந்தால் அது கேட்ட எல்லாம் வட்டி சேர்த்து இப்ப உங்களுக்கு கிடைக்கும். பரா கும்ப சம்பவம். பரா அதான் பரா பவ. பவன்னா உதயமானது. சூரியன் உதித்தான், உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன் உலகம் உய்ய. அந்த உதித்தனன் என்று சொல்லக்கூடியதான்
உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நீங்க உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியத்தோடையே எல்லா நன்மைகளும் பெற வேணும். அப்படி நன்றி 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 ஐயா. பரா பரா ராபரனே ரமேஸ்வரா நிறைய நிறைய தேடுங்கள், நிறைய கிடைக்கும். நன்றி நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையாட்டும். வாழ்த்துக்கள். வாணிக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் லட்சுமி அம்மா, வணக்கம். நேரம் 8:54 நாங்கள் நிறைவு கொண்டு வர வேண்டும். பாருங்கள். வணக்கம் 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 வாணி. வணக்கம் ஐயா. பாருங்கள். வாங்கோ லட்சுமி அம்மா வந்தாலே நிகழ்ச்சி சிறப்பு. நன்றி ஐயா. செய்தியை கொண்டிருவீங்க. வாங்க. நன்றி ஐயா. நன்றி. முதல் 2 கிழமையும் வர முடியாம போய்விட்டது ஐயா. ஒரு சுக்க இது நடந்த வாலியால் எனக்கு அதுல நேரம் கிடைக்கவில்லை. இப்ப ஐயாட்ட வருஷம் எப்படி இத்தனை மணிக்கு பிறக்குது என்ன வரி என்று அறியத்தான் ஓடி ஓடி வந்தேன். நீங்கள் அது மறுமொழியெல்லாம் சொல்லி விட்டீர்கள் ஐயா. மற்றது ஐயா, அந்த பஞ்சமி திதி வந்து என்னென்ன நட்சத்திரத்துல வருகுது ஐயா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இது 5 கூடிய நட்சத்திரங்கள் பஞ்சமி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். அதுவும் இந்த 5 சனிக்கிழமை சேர்ந்தால் பெரிய தோஷம். சனிக்கிழமை சேர்ந்தால் சரி ஐயா. இப்படியாக இந்த பஞ்சமி என்ற பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் எதானாலும் வியாதினா மருந்து இருக்குதானேம்மா. ஆகவே அதை பத்தி நாங்கள் இந்த நல்ல நாள் புது வருஷத்துல பேசாம வேறு அது சரி ஐயா. நல்ல கேள்விகள் இல்ல, இது நல்ல கேள்விதானே ஐயா. இப்ப உங்களுக்கு தெரியாதான் நான் அதை கேட்போம் என்று வந்தேன். இது வந்து சம்பந்தம் இல்லாத வருஷத்துக்கு அதுவும் சம்பந்தம் இல்ல. நாங்க நல்லதே பேசுவோம். ஏன்னா வெடிச்சா நல்ல காரியங்கள் நிறைய நடக்க வேண்டி இருக்கு. அது சரியா. நன்றே செய்வாய் புள்ள செய்வாய் நாயகமே. அதுலயும் நபிநாயகமா நாயகமான 2 சப்தம் இருக்கு. அது பிறகு பேசுவோம். நாங்க படிக்க அப்படி படிச்சுட்டு போறோம் ஐயா. நபிநாயகமே அது யாரா இருந்தாலும் நாயகம். அத படிச்சு கொண்டு போய்க்க அப்படி நினைச்சு கொண்டு வர அது ஒரு சொல்லு வந்துடும் ஐயா அதுக்குள்ள. நபிநாயகமே. நான் படிக்கிற காலத்துல அந்த காலத்துல வந்து காலையில டிவி வச்சு வைப்பேன். நாயகமே நபிநாயகமே பாட்டு, ஒரு பழைய பாட்டு இருக்கு. ஜி கிருஷ்ணன் பாடிய பாட்டு. அந்த காதுல தேன் இனிமைய மாதிரி அந்த வசனங்களும் அந்த சவுண்டும் அந்த சொரமும் காதுல வந்து விழுமா. எந்த பாட்டானாலும் எல்லாரும் சொரம் வேணும், ராகம் தாளம் பல்லவி எல்லாம் சொல்றாங்க தானே. அது மாதிரி நல்ல பாடு. அந்த காலத்து சீர்காழ விநாயகனே வினை தீர்ப்பவனே, அது அந்த காலத்துல படிக்கிற காலத்துல நான் கேட்ட பாடு. சில தேவாரங்கள் ஐயா, சில தேவாரங்களும் அப்படித்தானே ஐயா. இடப்பட்டு எங்களுக்கு ஒரு ஞாபகமா இடையிலே அந்த டியூனோட வந்து எங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அம்மா இப்ப தேவாரங்கள் படிக்கிறாங்க. கந்தசாமி வந்தான், கடைக்கு போனான், சாமா வாங்கினான், படிக்கிறாங்க. அதானே அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதாவது பண்ணில்லை தோடு உடைய அது ஒவ்வொரு ராகத்திலயும் ஒவ்வொருத்தர் படிக்க அது ஒரு எங்களுக்கு ஒரு ஈடுபாடு வராது. சில தேவாரங்களோ பாட்டுகளோ. இந்த தேவாரங்களும் சரி எதுவும் சரி தமிழை தமிழிலே எழுதிதான் படிக்கணும். அது இங்கிலீஷுக்கு போனா பாலுக்கு பாலன் படிக்கிறது, பேலுக்கு பேலன் வேண்டி எழுதிட பேக்கள் ஈத பிரான் 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 பிபி அப்படி போடுறாங்க. அது சரியா. நம்மள ஐயா கிருஷ்ண ஐயா என்ன சொல்றீங்க? தொண்டை சரியா இல்லை, அதெல்லாம் நீங்க எல்லாம் பேசுறது கிருஷ்ணய்யாக்கு தொண்டை சரியில்லை. கிருஷ்ணய்யால ப்ரோக்ராம் எல்லாம் அப்படி சங்கீத ஞானமோ அதனால குரல் கட்டி போச்சு. தியாகராஜ பாடல்கள் நிறைய தொகுத்து போட்டுட்டாருமா அவர் இதுல.
பாடக்கூடியவர்கள் நல்லா பாடுறாங்க. அவரோட ப்ரோக்ராம்ல நல்ல பொம்பளைகளை எங்கேயும் செலக்ட் பண்ணி எடுத்து இந்த தியாகராய கீர்த்தனைகள் கீர்த்தனை வகையில தொகுப்பு போட்டு அவர் பேசும்போது சும்மா இருக்கும்போது தண்ணி பாடெல்லாம் கேட்குது வகையில தொகுப்பு போட்டு. வாங்க, வணக்கம். சரி சொன்னா வணக்கம். பாருங்கள், நிறைவு கொண்டு வருவோம். நாளைய சித்திர வருஷம் என்று சொல்லப்படுவதை கொண்டாடும் எல்லோருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களுக்கு சேர்த்து கொண்டு வாழ்த்துக்கள். கொண்டாடுவதற்கு மட்டும் பலதையும் பத்தையும் சொல்லி வந்தீர்கள், சொன்னீர்கள், கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆரம்பத்திலிருந்து. ஓமுக்குரிய விளக்கங்கள் கூறினீர்கள். அதற்கு பல விளக்கங்கள் உண்டு, பலரும் பலவிதமாக கூறுவார்கள், ஏற்றுக்கொள்வோம். எல்லோருக்கும் அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாக்கிய பஞ்சாங்கம். நான் நிறைய செய்வோம்மா. சரி, மிக்க நன்றி. எல்லோருக்குமே நன்றி. நேரம் சரியாக லண்டனில் 9 மணி. எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாம் பெற்று சுகமாக இந்த பிறந்த வருஷத்திலே சகல சௌபாகியம் பெற்ற தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளரியா நல்ல மனம் தரும், தீப வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்ல நிலம் தரும், அன்பரன்பரை தரும், அபிராமன் கடைக்கண்களேன்னு சொல்லி ஆறு தளந்தோள் வாழ்க, ஆர்வம் வாழ்க, தனியல் வாழ்க, குடம் வாழ் சிவலேரி முஞ்சி ஆணையங்கள் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நாளை செவ்வாய்க்கிழமையில பிறக்கிற இந்த புது வருஷத்தை அன்புடன் லண்டன் தமிழ் வானொலி மூலமாக நடாமாவனுக்கும் வாணிக்கும் இதை கேட்டுக்கொடுத்த சர்மா ஐயா, எங்களுடைய ஈஸ்வரன் ஐயா, மற்ற எல்லாருக்குமே நன்றியும் வணக்கத்திற்கு புது வர வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க மிக்க நன்றி ஐயா, நன்றி. இன்று 624 இணைந்திருந்தோம். ஆன்மீக பாலம் தொகுப்படு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். சர்மனா 10:30 எண்ணப்பறவை. நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரம் லண்டன்